ஆறாவது பிரதான சக்தி மட்டத்தில இருந்து 2வது பிரதான சக்தி மட்டத்துக்கு இலக்ட்ரான் திரும்பும் போது 291 கிலோஜூல் சக்தி வெளிவிடப்படும். அப்படி சொல்லலாம், 291 கிலோஜூல் சக்தி வெளிவிடப்படும். எங்களை என்ன கேட்டு இருக்குது? டி கோட்டிற்குரிய கதிர்ப்பின் ஒரு மூலின் போட்டோனின் சக்தி கேட்டிருக்கு. அப்ப ஒரு மூலின் போட்டோன் சக்தி தான் இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. 291 கிலோஜூல் மூல் -1. ஒரு மூல் போட்டோனின் சக்தி, ஒரு மூல் போட்டோனின் சக்தி. இப்ப அடுத்த கேள்வி கேட்கப்பட்டிருக்குது என்னன்னு சொன்னா, இந்த போட்டோனினுடைய அதிர்வெண் என்ன? இந்த ஒரு மூல் போட்டோன் சக்தி உங்களுக்கு தெரிஞ்சா அந்த போட்டோனுக்கு என்ன இருக்கும்? ஒரு அதிர்வெண் இருக்கும். அந்த அதிர்வெண் என்னன்னு கேட்டிருக்கு. அடே, ஒரு மூல் போட்டோனின் சக்தியை கணிக்கிற சமன்பாடு தெரியும். ஒரு போட்டோனினுடைய சக்தி E சமன் h நியூ. ஒரு போட்டோனுடைய சக்தி E சமன் h நியூ. ஒரு மூல் போட்டோனுடைய சக்தி E சமன் LH நியூ. ஒரு மூல் போட்டோன் சக்தி தெரியும் 291 கிலோஜூல். அப்ப கிலோஜூல நாங்கள் என்ன செய்யறோம்? ஜூலுக்கு அலகு மாற்றம் செய்யறோம். 10⁻³ ஜூல் மூல் -1 போகும். அபகாதரோ மாறிலி தெரியும் தானே? 6.022 தர 10⁻23 மூல் -1. அழக பக்கத்துல விட இடங்கான வரும், நான் கீழே போடுறேன். மூல் -1. அதே மாதிரி பிளாங்கின் மாறிலி. பிளாங்கின் மாறிலி எவ்வளவு? 6.626 தர 10⁻34 ஜூல் செகண்ட் தர அதிர்வெண். அதிர்வெண் தான் கேள்வி. ஆகவே அப்படியே இருக்கு. அப்ப அதிர்வெண் 291 தர 10⁻³ ஜூல் மூல் -1 கீழ் 6.022 தர 10⁻23 தர 6.626 தர 10⁻34 அதிர்வெண் பெரிய பெருமானமாகத்தான் வரும். இதனை சுருக்கிறது கூட கையில இருக்குதான். இதை சுருக்கும் போது 7.29 தர 10⁻14 செகண்ட் என்று வருது. சரியா? 7.29 தர 10⁻14 செகண்ட் என்று வருது. சரியா? அப்ப ஊதானத்துக்குரிய கதிர்ப்பின் மீடுறன பாருங்க, இதுல எப்படி வருதுன்னு சொல்லி. 7.29 தர 10⁻14 செகண்ட் -1. அடுத்த கேள்வி அதுல கேட்கப்பட்டிருக்கு என்னன்னு சொல்லி, ஐதரசன் அணுவின் முதலாம் அயனாக்கல் சக்தி கேட்டிருக்கு. அடே, ஐதரசன் அணுவின் முதலாம் அயனாக்கல் சக்தி என்பது N⁻1 உள்ள இலத்திரனை N⁻, முடிவிலிக்கு கொண்டு போவதற்கு தேவையான சக்தி. இதுதான் முதலாம் அயனாக்கல் சக்தி. முதலாவது வலுவள ஓட்டில இருக்கிற இலத்திரனை முடிவிலிக்கு கொண்டு போறதுக்கு தேவையான சக்தி தான் அயனாக்கல் சக்தி. நாங்கள் திரும்பும் போது வார சக்தியை நேர்கணியத்துல கொடுத்தோம் என்று சொன்னால் சரி, அதான் நான் உங்களுக்கு கணிச்சு சொன்னா, முதலாவது பிரதான சக்தி மட்டத்தின் சக்தி 1311 கிலோஜூல் மூல் -1 மைனஸ்ல. முடிவில் இந்த சக்தி 0. அப்ப ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் 1311 கிலோஜூல் மூல் -1 ஆக இருக்கும். அப்ப கடைசி கேள்விக்கு விடை, ஒரு மூல் இலத்திரன் முதலாவது ஓட்டிலிருந்து முடிவிலிக்கு கொண்டு போக வேண்டும் என்றால் 2 பிரதான சக்தி மட்டங்களுக்கு இடையிலான சக்தியை வழங்க வேண்டும். இதனுடைய சக்தி 1311 கிலோஜூல். சரியா? இங்க 0. அப்ப ரெண்டுக்கும் இடையிலான சக்தி எவ்வளவு? 1311 கிலோஜூல் மூல் -1 அமையும். இதை நான் இதுல கணிச்ச மாதிரி கணிச்சு காட்டணும். சக்தி வித்தியாசத்துக்கு சமன். இறுதி ஓட்டின் சக்தி செய்ய ஆரம்பத்தின் சக்தி. இறுதி ஓட்டின் சக்தி எவ்வளவு? 1311. ஆரம்ப சக்தி எவ்வளவு? 0. ஆகவே உங்களுக்கு ஐதரசன் அயனாக்கல் சக்தி 1311 கிலோஜூல் மூல் -1 வரும். சரியா? இதுதான் இந்த விஷயம்.
நீங்கள் யாராவது ஏதாவது சிக்கல் இருந்தால் என்னோட கதைச்சு கொள்ளுங்க. இனி நான் நடுவில் இதை பற்றி கதைச்சு கொண்டு இருக்க இயலாது. நான் அடுத்த சாப்டருக்கு போகணும். சரி, சக்தி சொட்டாக்கம் என்று சொல்லப்படுகிற இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு நாங்கள் போகிறோம். தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க. ஓபிட்டல்களின் வடிவங்கள். ஓபிட்டல்களின் வடிவங்கள். ஓபிட்டல்களின் வடிவங்கள். சரி, ஓபிட்டல்களின் வடிவங்கள். இதை நாங்கள் தமிழ்ல எழுதலாம். ஓபிட்டல்களின் வடிவங்கள் என்று தமிழ்ல எழுதலாம். ஆங்கிலத்திலே இது ஓபிட்டல் தான். ஓபிட்டல். ORBITALS ஓபிட்டல் வடிவங்கள். கருத்தின்படி இலத்திரன்கள் பிரதான சக்தி படிகள்ல காணப்படுகிறது என்பது உறுதிப்படுத்தப்படுது. ஐதர்சன் நிறமாலையும் அதுக்கு ஒரு ஆதாரம். போரின் சக்தி மட்ட கொள்கை சரி என்பதற்கு ஐதர்சன் நிறமாலை ஒரு ஆதாரம். ஒவ்வொரு பிரதான சக்தி மட்டம், அதாவது N1 N7 10 என்று குறிப்பிட்ட எல்லாம் போர் தான். முதலாவது சக்தி படி, இரண்டாவது சக்தி படி, மூன்றாவது சக்தி படி என்று சக்தி படிகளை குறிப்பிட்ட. இந்த ஒவ்வொரு சக்தி படியிலையும் இலத்திரன் எவ்வாறு அமைஞ்சிருக்குது, இந்த இலத்திரனுடைய அமைப்பு எவ்வாறு இருக்குது என்பது தொடர்பாக மேலும் பல விரிவான ஆய்வுகளின் மூலம் சக்தி சொட்டாக்க கொள்கை ஒன்று முன்வைக்கப்பட்டது. சரியா? சக்தி சொட்டன் என்று சொல்றோம். சக்தி சொட்டன் கொள்கை. இப்ப இலத்திரன் இந்த பிரதான சக்தி மட்டங்கள்ல இருக்குது என்று சொன்னாலும் அது எவ்வாறு அமைஞ்சிருக்குது, ஒவ்வொரு பிரதான சக்தி மட்டத்திலையும் எத்தனை இலத்திரங்கள் மேக்சிமம் இருக்கலாம், அந்த ஒவ்வொரு இலத்திரங்களும் என்ன ஒழுங்கமைப்புல இருக்குது என்று சொல்லி சக்தி சொட்டன் கொள்கை என்று சொல்லி முன்வைக்கிறது. இப்ப இவர் போரின் கருத்தின்படி இலத்திரன் பிரதான சக்தி மட்டத்துல இருக்குன்னு சொல்ற, அந்த பிரதான சக்தி மட்டத்திலேயும் அது எப்படி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குது என்பதை குறிப்பதற்காகத்தான் இந்த சக்தி சொட்டன் என்ற ஒரு விஷயம் கையாளப்படுது. அதன்படி அந்த இலத்திரங்களுடைய பரம்பல், அந்த இலத்திரங்களுடைய ஒழுங்கமைப்பின் வடிவம், அதைத்தான் நாங்கள் ஓபிட்டல்களின் வடிவங்கள் என்று சொல்றோம். சரியா? அப்ப இலத்திரன்கள் எஸ் ஓபிட்டல்களில் உள்ள இலத்திரங்கள்ட ஒழுங்கமைப்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும். ஸ்பெரிக்கல் ஷேப், கோளமாக இருக்கும். எஸ் ஓபிட்டல்களினுடைய இலத்திரனின் பரம்பல் கருவை மையமாக கொண்டு கோள வடிவத்துல காணப்படும். இந்த கோள வடிவம் முதலாவது பிரதான சக்தி மட்டத்தில் இருக்கிற எஸ் ஓபிட்டலை விட இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்தில் இருக்கிற எஸ் ஓபிட்டல் கொஞ்சம் சைஸ் பெரிதாக இருக்கும். ஆனா அதுவும் கோளம் தான். மூன்றாவது பிரதான சக்தி மட்டத்தில் இருக்கிற எஸ் ஓபிட்டல் கொஞ்சம் கருமெல்ல பெருசா இருக்கும். ஆனா அதுவும் கோளம் தான். அப்ப இலத்திரன்களின் பரம்பல் அல்ல இலத்திரங்கள்ட அமைப்பு ஓபிட்டல்ட வடிவம் என்று சொல்லலாம். அப்ப எஸ் ஓபிட்டல்கள்ட வடிவம் என்னன்னு கேட்டால் நாங்கள் கோள வடிவம். உண்மையிலே அது எப்படி இருக்கும் என்று சொன்னால் இலத்திரங்களுடைய பரம்பல் கோளமாக காணப்படும். கருவை மையமாக வச்சு கோளமாக காணப்படும். இதே போல நாங்கள் நிறைய ஓபிட்டல்களை பற்றி படிப்போம். எஸ் ஓபிட்டல் இருப்பதை போல பி ஓபிட்டல் இருக்கு. பி ஓபிட்டல் இருப்பதை போல டி ஓபிட்டல் இருக்கு. டி ஓபிட்டல் இருப்பதை போல எஃப் ஓபிட்டல் இருக்கு.
சரிதான். எங்கட பாடத்திட்டம் 2 ஓபிட்டல்கள வடிவத்தோட மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப டி ஓபிட்டல் வடிவம், எஃப் ஓபிட்டல் வடிவம் எல்லாம் இருக்கு. சரிதான். எங்கட பாடத்திட்டத்துல அந்த விஷயங்கள் அவ்வளவுக்கு மென்ஷன் பண்ண படையில. தெரிஞ்சு வச்சிருந்தா ஒரு பிழையும் இல்லை. நான் வடிவா அவங்களுக்கு அந்த படங்களை எடுத்து போட்டு விடுறேன். பார்த்து சந்தோஷமா சிரிச்சு போட்டு இருந்தேன். சரியா? ஓகே. அப்ப எஸ் ஓபிட்டல் வடிவம், பி ஓபிட்டல் வடிவம் எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். உண்மையில இந்த வடிவம் என்பது என்னன்னு சொன்னால் அந்த இலத்திரண்ட ஒழுங்கமைப்பு தான். சரி, இலத்திரண்ட ஒழுங்கமைப்பு தான் நாங்கள் வடிவங்கள் சொல்லிக் கொள்வோம். சரி, இலத்திரண்ட வடிவம். சக்தி சொட்டன் என்ற ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் கதைக்க இலத்திரன்கள்ட்ட வடிவ ஒழுங்கமைப்பை பற்றி தான் கதைக்க போறோம். எஸ் ஓபிட்டல் வடிவம் ஸ்பெரிக்கல், அதாவது கோள வடிவம். நாங்கள் தளத்தில் இருக்கிறீர்கள், உங்களுக்கு வட்டமாக தான் தெரியும். எஸ் ஓபிட்டல் வடிவம் தளத்தில் திறப்படும் போது ஒரு வட்டமாக தான் தெரியும். எஸ் ஓபிட்டலின் வடிவம். ஓபிட்டல் வடிவம் கோளம். கோளம். இதே மாதிரி பி ஓபிட்டல்கள் இருக்கு. பி உபசக்தி மட்டம் என்று சொல்லப்படுகின்ற உபசக்தி மட்டத்தில் 3 பி ஓபிட்டல்கள் காணப்படும். பி உபசக்தி மட்டத்தில் கவனித்து கொடுக்கும். பி உபசக்தி மட்டத்தில் 3 பி ஓபிட்டல்கள் காணப்படுகிறது. பி ஓபிட்டல்கள் காணப்படும். எஸ் ஓபிட்டல் வடிவமும் பி ஓபிட்டல் வடிவமும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டது. எஸ் ஓபிட்டல் கோள வடிவமாக இலத்திரன் நடத்தி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. பி ஓபிட்டல் கருவை மையமாக கொண்டு ஒரு கணு இடையால ஒழுங்கமைக்கப்பட்டது. ஒரு கணு இடையால ஒழுங்கமைக்கப்படும். மத்திய பகுதி ஒரு கணு இடையால ஒழுங்கமைக்கப்பட்டது. இப்படித்தான் இந்த இலத்திரனினுடைய பரம்பல் காணப்படும். பி ஓபிட்டல்ல இலத்திரன் பரம்பல் இந்த மாதிரி தான் காணப்படும். இந்த ஷேப்புக்கு என்ன பேர்? இந்த மாதிரி இருக்கிற ஷேப்புக்கு என்ன பேர்? இந்த மாதிரி இருக்கிற ஷேப் என்னன்னு சொல்றது? என்ன வடிவம் என்று சொல்றது? டம்பல் வடிவம் என்று சொல்றது. டம்பல் ஷேப். சரியா? இப்படி 3 பி ஓபிட்டல்கள் ஒரு பி உபசக்தி மட்டத்துல காணப்படும். இந்த 3 பி ஓபிட்டல்களும் பருமன் வடிவத்துல ஒன்று ஒன்று ஒத்திருந்தாலும் அதிண்ட சார் ஒழுங்கமைப்பு அது ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டிருக்கு. சரி, ஒரு பி உபசக்தி மட்டத்துல 3 பி ஓபிட்டல்கள் காணப்படும். ஒரு பி உபசக்தி மட்டத்துல 3 பி ஓபிட்டல்கள் காணப்படும். ஒரு பி ஓபிட்டல் வடிவம் டம்பல். இப்படி 3 பி ஓபிட்டல்கள் காணப்படும். இந்த 3 பி ஓபிட்டல்கள், சரியா, 3 பி ஓபிட்டல்களும் ஒன்று ஒன்று ஒத்தது. ஆனாலும் அதிண்ட சார் ஒழுங்கமைப்பில ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டு இருக்கு. இந்த 3 பி ஓபிட்டல்களும் எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால், சரியா, அவர் கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு தெற்காட்டின் தளத்துல இந்த அச்சுக்கும் இந்த அச்சுக்கும் இடையிலான கோணம் 90 பாகையாக இருக்கும். அதே போல இதுக்கு செங்குத்தாக ஒரு அச்சுக்கு இருந்தால் அதற்கு இடப்பட்ட கோணமும் 90 பாகையாக இருக்கும். இந்த கோணம் 90 ஆக இருக்கு.
இத முப்பரிமாணத்துல காட்டுறதா இருந்தால் இப்படித்தான் காட்டும். இதுதான் சரியா. முப்பரிமாணத்துல காட்டுறதா இருந்தால் இது இப்படி காட்டலாம். இந்த சுட்டு விரல் வந்து இந்த அச்சை குறிக்கும், பெருவிரல் மேல உள்ள அச்சை குறிக்கும், நடுவிரல் இந்த அச்சை குறிக்கும். இந்த அச்சை நாங்கள் பொதுவாக எக்ஸ் என்று குறிப்பிடுறோம். நாங்கள் இந்த அச்சை பொதுவாக y என்று குறிப்பிடுவோம். இதை பொதுவாக செட் என்று குறிப்பிடுவோம். இதுல ஆர் எக்ஸ் ஆர் ஒய் ஆர் செட் என்று கட்டாயம் இதுதான் என்று ஒரு தடவை சொல்ல இயலாது. ஏதாவது ஒரு அச்சை ஏதாவது ஒரு பேரால குறிப்பிட்டு ஒன்றிலிருந்து ஒன்று வித்தியாசப்படுத்திக் கொள்வோம். சரியா, சொல்ற விளங்குதான். மூன்று டிரெக்ஷன் இருக்கு, மூன்று திசை இருக்கு. ஒரு பி உபசக்தி மட்டத்தில் இருக்கிற மூன்று ஓபிட்டல்களும் சர்வசமனான டம்பல் ஷேப். ஆனா அதின் ஒழுங்கமைப்புல ஒன்று வையச்சின் திசையில இருந்தால் இன்னொன்று எக்ஸின் திசையில இருக்கும், மற்றது சட்டச்சின் திசையில இருக்கும். அப்ப இந்த மூன்று ஓபிட்டல்களும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. ஒன்றுக்கொன்று செங்குத்தாக ஒழுங்கமைக்கப்பட்டு இருக்கும். அதின் ஒழுங்கமைப்பை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னார். சரி, ஒரு பி ஓபிட்டல் இந்த திசையில இருந்தால் இவருக்கு நாங்கள் பேர் வச்சு கொள்ளலாம் PY என்று சொல்லி. ஏன் நாங்கள் வேறு வச்சு கொள்றோம்னு சொன்னா அதுக்கு ஒரு திசை இருக்கிறனால திசையை வச்சு வேறுபடுத்த முயற்சிக்கிறோம். ஆனா மூன்றுமே சர்வசமனாகும். மற்றொரு ஓபிட்டல் எக்ஸ் அச்சின் வழியே இருக்கு. இதை நாங்கள் PX என்று பெயர் எடுத்தோம். மற்றொரு ஓபிட்டல் இதற்கு செங்குத்தாக இருக்கு. ஒரு பி உபசக்தி மட்டத்தில் இருக்கிற மூன்று ஓபிட்டல்களும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. இந்த மூன்றும் பருமன் வடிவத்தில ஒன்று ஒன்று ஒத்தது. சரிதான், பருமன் வடிவத்தில ஒன்று ஒன்று ஒத்தது. மூன்றும் கருவை மையமாக கொண்டு ஒரு கணு இடையால பிரிக்கப்பட்டிருக்கும். அதுல மேலையும் கீழையும் இலத்திரன் பெரம்பல் டம்பல் ஷேப்ல காணப்படும். அப்ப இந்த மூன்றையும் நாங்கள் ஒரே அச்சில எடுத்தால், இந்த மூன்றையும் ஒரே அச்சுக்கு நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால் இதை நாங்கள் PY என்று குறித்தார். மற்றவர் PX, மற்றவர் PZ ஆக இருக்கிறார். இந்த மூன்று ஓபிட்டல்களும் நான் குறிப்பிட்டது போல ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கு. இதுல சிவப்பால குறிச்சது மேல பாதி கீழே பாதி இருக்கிற மாதிரி இருக்கு. நீலத்தால குறிச்சது இஞ்சால பாதி அங்கால பாதி இருக்கிற மாதிரி இருக்கு. கருப்பால குறிச்சது வெளியில பாதி உள்ளுக்குள்ள பாதியாக இருக்கு. மூன்று பி ஓபிட்டல்களும் ஒன்றுக்கொன்று செங்குத்தான முறையில் இவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. சரியா, இது எல்லாத்துக்கும் அடிப்படையில இருந்தது போரின் சக்தி மட்ட மாதிரி. போர் பிரதான சக்தி மட்டங்கள் சம்பந்தமாக குறிப்பிட்டு அதற்கு பிறகு இலத்திரங்கள் ஒழுங்கமைப்பு தொடர்பாக உபசக்தி மட்டங்கள், காந்த சக்தி மட்டங்கள், கரங்கள் சக்தி மட்டங்கள் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டு சக்தி சுட்டங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப நீங்கள் கேட்கலாம், அப்ப டி ஓபிட்டல் வடிவம் எஃப் ஓபிட்டல் வடிவம் சொல்லி எஸ் ஓபிட்டல் வடிவத்திலிருந்து பி ஓபிட்டல் வடிவம் வேறுபடுவதை போல டி ஓபிட்டல் வடிவமும் பி ஓபிட்டல் வடிவத்திலிருந்து வேறுபடும். அதே போல எஃப் ஓபிட்டல் வடிவமும் டி ஓபிட்டல் இருந்து வேறுபடும். ஒவ்வொரு ஓபிட்டல்களும் தனித்துவமான ஒழுங்கமைப்பை கொண்டது. இதுல டி ஓபிட்டல் வடிவம் எஃப் ஓபிட்டல் வடிவம் வந்து சிக்கல் தன்மை கூடியதாக இருப்பதாக எங்கட பாடத்திட்டத்துக்கு அது அவசியமற்றிருக்கிறானே, அதை சம்பந்தமா நான் குறிக்க விரும்புகிறேன். வேணுமென்றா அதின் படங்கள் இருக்கு, உங்களுக்கு அனுப்பிவிடன், பார்த்து சந்தோஷமா இருக்கு. சரியா, தலையங்கம் போட்டுக்கொள்ளுவோம். ஓபிட்டல்களின் வடிவங்கள். ஓபிட்டல்களின் வடிவங்கள். ஓபிட்டல்களின் வடிவங்கள். கருவை சூழ உள்ள இலத்திரன்
கருவை சூழ உள்ள இலத்திரன் அடர்த்தி கருவை சூழ உள்ள இலத்திரன் அடர்த்தி கருவை சூழ உள்ள இலத்திரன் அடர்த்தி எவ்வாறு பரம்பி உள்ளது என்பதை காட்டுவதற்கு திருப்பி கவனித்துக் கொள்ளுங்க. கருவை சூழ உள்ள இலத்திரன் அடர்த்தி எவ்வாறு பரம்பியுள்ளது என்பதை காட்டுவதற்கு ஓபிட்டலின் வடிவங்கள் உதவுகின்றன. ஓபிட்டலின் வடிவங்கள் உதவுகின்றன. அடுத்த பந்தி அழைக்கொள்ளுங்க. எஸ் ஓபிட்டலிற்குரிய இலத்திரன் அடர்த்தியானது ஒழுங்கான கோள வடிவில் கருவை மையப்படுத்தியதாக காணப்படும். கருவை மையப்படுத்தியதாக காணப்படும். அப்ப எஸ் ஓபிட்டல்ல இலத்திரன் அடர்த்தி வந்து கோள வடிவாக இருக்கு. அப்ப நாங்க எஸ் ஓபிட்டல் வடிவம் கோள வடிவம் என்று சொல்லிக் கொள்ளலாம். அதாவது எஸ் ஓபிட்டலின் வடிவம் கோளமாகும். கோளமாகும். எஸ் ஓபிட்டலின் வடிவம் கோளமாகும். சும்மா இப்படி ஒரு படத்தை போட்டுக்கொள்ளுங்க. உண்மையா இது 3 டைமென்ஷனுக்குரியது. கோளத்தை போட்ல பண்ணா வட்டமா தான் தர முடியும். வேற என்ன செய்ய? எஸ் ஓபிட்டலின் வடிவம்
வடிவம் கோளம். சரியா, கோளம் வந்து கொடுக்கும். பந்தியாளி கொள்ளுங்க. பி உபசக்தி மட்டம். பி உபசக்தி மட்டம் பி உபசக்தி மட்டம் பி உபசக்தி மட்டம் 3 ஓபிட்டல்களை கொண்டது. 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 இலத்திரன் அடர்த்தியானது இலத்திரன் அடர்த்தியானது இலத்திரன் அடர்த்தியானது கருவின் இருபுறமும் கருவின் இருபுறமும் கருவின் இருபுறமும் இரு பிரதேசங்களில் இந்த படத்தை பார்த்துக் கொள்ளுங்க. இது கருவண்டா, கருவின் 2 புறமும் 2 பிரதேசம். ஒன்று இந்த பிரதேசம், இங்காலி பிரதேசம். இதென்றால் மேல கீழே, இது உள்ள வெளியில கருவை மையப்படுத்தியதாக இரு பிரதேசங்களில் திருப்பி இருக்கா பாருங்க. அந்த பந்திய பி உபசக்தி மட்டம் 3 ஓபிட்டல்களை கொண்டது. இலத்திரன் அடர்த்தியானது கருவின் இருபுறமும் இரு பிரதேசங்களில் செறிவாக்கப்பட்டு செறிவாக்கப்பட்டு 2 பிரதேசங்களிலே இலத்திரன் செறிவாக்கப்பட்டு கருவிற்கு அண்மையில் உள்ள ஒரு கணுவினால் வேறாக்கப்படும். இதுல குறிப்பிடப்பட்டிருக்க விஷயம் தான் பி ஓபிட்டல் ஒன்று 2 புறமும் 2 பிரதேசங்கள்ல இலத்திரன் செறிவாக்கப்பட்டு கருவுக்கு அண்மையில உள்ள ஒரு கணுவினால வேறாக்கப்பட்டிருக்கு. அங்கால பாதி இங்கால பாதியாக கருவிற்கு அண்மையில் உள்ள ஒரு கணுவினால் வேறாக்கப்படும். இவ்வடிவம் டம்பல்
டம்பல். ஆங்கிலத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. டம்பல். டம்பல். வடிவம் எனப்படும். இவ்வடிவம் டம்பல் வடிவம் எனப்படும். சரிதான். இவ்வடிவம் டம்பல் வடிவம் எனப்படும். வடிவம் டம்பல் வடிவம் எனப்படும். p orbital வடிவம் என்ன? டம்பல் வடிவம். உங்களுக்கு கருவின் இரு பிரதேசங்களிலும் இலத்திரன் செறிவாக்கப்பட்டு கருவுக்கு அண்மையில் உள்ள ஒரு கணுவால வேறாக்கப்பட்டிருக்கும். இந்த ரெண்டு பகுதியும் சேர்ந்த வடிவம்தான் இலத்திரண்ட செறிவு. இதைத்தான் நாங்கள் p orbital வடிவம் என்று சொல்றோம். இந்த வடிவம் டம்பல் வடிவம். s orbital கோள வடிவம், p orbital டம்பல் வடிவம். சரிதானே? இந்த மிச்ச இதெல்லாம் நாங்கள் அடுத்த பார்த்துக் கொள்வோம். இந்த படத்தை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. p orbital வடிவம், p orbital வடிவம் டம்பல். சரியா? இந்த நோட்ஸ் நீங்கள் பாருங்க. நீ ஆர்பிட்டல்கள் இலத்திரன் நிலையமைப்புகள் சம்பந்தமாக பார்க்க வேணும். இதோட நிறைவு செய்து கொள்றேன். இந்த நோட்ஸை நான் போட்டு விடுறேன். கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருந்தாலும் போட்டு விடுறேன். நீங்க எழுதினதோட செக் பண்ணிக்கொள்ளுங்க. எழுதாம இருக்காதவங்க எழுதினதோட செக் பண்ணிக்கொள்ளுங்க. சரிதானே?